Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் காய்ஸ், ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம். கருவேப்பிலை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, அடுத்து பூண்டு உரித்து போட்டுக்கலாம், உரிக்காமலும் போட்டுக்கலாம், உங்கள் விஷ் தான். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து அதுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ரசம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு வந்துட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும், நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. இந்த டைமில் வந்து மிளகா வந்து போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம், சும்மா ஃப்ளேவருக்காக. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். ஃப்ளேவருக்காக வேணால் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவை விஷயம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். அதில் இருக்க அந்த தக்காளி இருக்க தண்ணியை நல்லா வந்துட்டு காஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு வரும், வெறும் மசாலாஸ் மட்டும். அதை அந்தளவுக்கு நல்லா வணக்கிடுவோங்க. அப்போ தான் வந்து பச்சை வாசம் வராமல் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், எந்த ஒரு தண்ணியுமே இருக்காது. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி புளி ஊற வச்சுருப்போம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருப்போம். அதை வந்துட்டு அடித்து விடுங்க. உங்களுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து இப்போ போடக்கூடாது, நான் எப்போ போடணுன்னு சொல்கிறேன். ஏன்னா உப்பு கடைசியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எந்த ஸ்டேஜில் உப்பு போடணும்னு சொல்கிற பாருங்கள். நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில், அந்த சைடில் வந்துட்டு கொதிக்குது பார்த்தீங்களா, அப்போது தான் வந்து உப்பு போடணும். அப்போ போட்டிங்கன்னா தான் வந்துட்டு ரசம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திரண்டு மேலே வரணும். இப்போ தான் நல்லா கொதிக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.